என்னங்க இது? எப்பமா நினைச்சிட்டு வரீங்க? திடீர்னு மழை வந்துருச்சு. கொடை இல்லை, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான். ஓஹோ. குளிருது. எனக்கு குளிருது. ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு. அதனாலதான். இருங்க, டவல் கொண்டு வரேன். என்னடா இன்னைக்கும் கனவு கண்டியா? இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்காதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இதுல எல்லாம் ஒரு த்ரில் இருக்குப்பா. நீயும் த்ரில்லும் ஏண்டா சக்கரன் எழுதி சாப்பிட்டா இனிக்குமா? நாம படிக்கிறதுக்கு தானே இங்க வந்தோம், இப்படி கெட்ட அலையறதுக்கா? இந்த வேதாந்தெல்லாம் எனக்கு வேண்டாம். அது இருக்கட்டும், கனவுல வந்தது யாருடா? அமெரிக்கால இருக்கிற மாமா பொண்ணு ரஜினியா? வேற யாரு? நம்ம ரீனா டீச்சர். குட் மார்னிங். குட் மார்னிங். எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஓ, மேற்கொண்டு படிக்கிற மாதிரியா? எனக்கு படிக்கணும்னு ஆசைதான். ஆனா வீட்டுல அம்மா உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு பிடிக்கல. ஆச்சரியமா இருக்க. இந்த காலத்து பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா பெரியவங்களுக்கு தொந்தரவே கொடுக்கறது இல்ல. நீங்க எப்படி? நான் அப்படி எல்லாம் இல்ல. சந்தோஷம். நான் கூட ஹாஸ்டலுக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு நினைச்சேன். ஓ, ரியலி? ராத்திரி நீங்க என் ரூமுக்கு வந்திருந்தீங்க. நானா? என்ன கட்டி பிடிச்சிங்க. என்ன சொல்றீங்க? ஐயோ ராஜு, அறிவு கடல்ல நீந்தி கரை சேருவே நினைச்சேன். ஆனா கடல்ல முழுற ஓட்டப்படகா போயிட்டேன். பசுவோட மடியில உட்கார்ற கொசு பாலை குடிக்கிறது இல்ல, ரத்தத்தை தான் குடிக்கும். அத மாதிரி அறிவுக்கு பதிலா நீ வெறியத்தான் வளர்த்திருக்க. ராஜு, ஒரு மாணவன் முத்தன நெல்லா இருக்கணும், குத்தர முள்ளா இருக்க கூடாது. அறிவை மட்டும் வளர்த்துக்க, ஆசைக்கான போடு. I am sorry. It's all right. Be a good boy.
எப்பமா வராரு? பரீட்சை முடிஞ்சு போச்சான், இன்னும் 2-3 நாள்ல வந்துருவான். பரீட்சை எல்லாம் எப்படிமா எழுதிருக்காரா? நல்லா எழுதிருக்கான். லெட்டர்ல என்ன கேட்டு எழுதிருக்காரா? அம்மா. ராஜு, என்னடா இது? இப்பதான் லெட்டர் வந்தது, பின்னாலே நீ வந்து நிக்கிற. சரியான நேரத்துல லெட்டர் சேர்ந்துதான் பார்த்தேன். நீ என்னம்மா, நீ உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், வந்துட்டேன். நல்லதா போச்சு. சரசு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏப்பா, எல்லா சப்ஜெக்டும் நல்லா எழுதிருக்கியா? ஓ, பாஸ் பண்ணிட்டியா? ஷூர். நல்ல பிள்ளையா? டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்தியா? சரி, போய் குளிச்சுட்டு சாப்பிடுறதுக்கு அப்புறம் பேசலாம். சரசு, அவன் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இந்த கிட்ட நான் உள்ள வரட்டுமா? நான் ஊத்தட்டுமா? ஊத்து. சுடுதுன்னு சொன்னேன். தண்ணி தானே? ம். ராஜுவுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ம். இது கூட போதும். சாப்பிடு. வேண்டாமா? சரி, வேண்டாம். சரசு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். ராஜு, என்னை விட உன்னை பத்தி அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கிறதே இவதான். அம்மா, சரசோட அண்ணன் இன்னும் ஊரத்தான் சுத்திக்கிட்டு இருக்கானா? சோறு போடுறதுக்கு தான் இவ இருக்காளே, அவையே வேலை செய்யறான். அமெரிக்கால இருந்து ஐயா போட்ட லெட்டர் காட்டலையாம்மா? அப்பா என்னம்மா எழுதிருக்காரு? படிச்சது போதும், இருக்கிற எஸ்டேட்டை ஒழுங்கா பாத்துக்க சொல்லுன்னு எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லதா போச்சு. வர வர டீச்சருங்க சொல்லி கொடுக்கிற பாடமே புரியல. புரிஞ்சுக்கிட்டே இந்த காலத்துல யாருப்பா படிக்கிறா? பாத்தியா, சொல்றதுக்கே மறந்து போயிட்டேன். அமெரிக்கால இருந்து உங்க மாமா பொண்ணு வரப்போறா. ரஜினியா? மாப்பிளைக்கு தங்கச்சி. அண்ணா எங்கம்மா? என்னம்மா அது மூங்கி கம்போட இப்படி ஒரு அணிவகுப்பு? அது துப்பாக்கிக்கு பதிலா தினம் இப்படி ஒரு தடவை நடத்திட்டுதான் அண்ணன் சாப்பாடே சாப்பிடுவாரு. நீங்க காஃபி சாப்பிடுங்க. ஒண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கு. ஆனா காலு கொஞ்சம் ஊனம், அவ்வளவுதான். என்னப்பா இது? இது ஒண்ணு இல்லைங்க, இது ஒரு ஸ்டைல் தாங்க. காலையில ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி இது மாதிரி செய்யலைன்னா உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. நான் என்ன நினைச்சேன், பாவம் இவ்வளவு சின்ன வயசுலயே இப்படி ஆயிடுச்சு. இது பரம்பரை வியாதிங்க. எங்க தாத்தா பிரிட்டிஷ்காரன் காலத்துல வார் ஃபீல்டுல ஷூட் பண்ணிருக்காரு பாருங்க, அப்படி. அட எங்க அப்பா இந்தியா, பாகிஸ்தான், சைனா வார்ல கம்பியில நடந்தாருங்க. உங்க அப்பா பட்டாளத்துல என்ன வித்தையா காட்டிட்டு இருந்தாரு? அட நீங்களும் உங்க வாயு கம்பியில நடந்து போய் மிஷின் கண்ணால சுட்டா. அட இன்னும் விளக்கமாவே நான் சொல்றேன், பெரிய பைப்பு வழியா தண்ணி வந்து அது 1 இன்ச்சு பைப்பு வழியா கீழே வந்து அது 1/2 இன்ச்சு டேப்ல வர்ற மாதிரி தாத்தா அப்பா பேரு அந்த ரத்தம் வேணும்னா எங்க தாத்தா அப்பா இத பாக்குறீங்களா? எத சீல்டுங்க, பெருசு பெருசு. அவ்வளவு பெருசா நம்ம ஏங்க பாத்துக்கிட்டு? சரி, பார்க்க முடியலன்னா விடுங்க. ஆமா, நீங்க யாரு என்ன ஏதுன்னு விவரம் தெரியாம நான் ஒரு அறிவு கேட்டவன் பேசிட்டு இருக்கேன். என்னை பத்தி எடுத்து சொல்லாயா? இவர் ஊரு பெத்தநாயக்கம் பாளையங்க.
பேரு சின்ன கவுண்டர். பெரிய கவுண்டர் என்ன ஆனாரு? அவர் அப்பவே செத்து போயிட்டாருங்க. புத்திசாலி முந்திட்டாரு. நீங்க எப்ப? இவரை சாதாரணமா நினைக்காதீங்க. கரும்பு, சோளம், புகையில எக்கச்சக்கமா சொத்து இருக்குங்க. இல்ல ஒரே நிலத்துல விளையுது. பக்கத்துல பக்கத்துல விளையுது. 4 கவலை கிணறு இருக்குங்க எனக்கு. அதென்னங்க கவலை கிணறு? எங்க தம்பி கவலை கிணறுனா புரியலையா? தெரியலையே. அதாவது மாடு முன்னால போச்சுன்னா தண்ணி பின்னால ஊத்தும். மாடு பின்னால வந்துச்சுன்னா கவலை உள்ள போகும். அதுக்கு பேரு கவலை கிணறு இல்லைங்க, கமல கிணறு. அது என்னமா கவலை கவலைன்னு சொல்லி பழகி போச்சுங்க. நான் என்ன நினைச்சேன், கவலை கிணறுன்னு சொன்ன உடனே விவசாயத்துல நஷ்டம் வந்துட்டா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தனியா ஒரு கிணறு வெட்டி வச்சிருக்கீங்க போல இருக்கு. அந்த கிணறுக்கு பேரு தான் கவலை கிணறுன்னு நினைச்சேன். நீங்க சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குது. அநேகமா விவசாயம் போற போக்க பார்த்தா அந்த முடிவுதான் ஏற்படும் போல இருக்கு. இந்தாங்க, நீங்க விழுந்து கிணத்தை கெடுத்துறாதீங்க. என்னங்க நல்ல முகூர்த்த விஷயம் பேச வந்த இடத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு. தம்பி, இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அழகுன்னு அழகு, அப்படிப்பட்ட அழகு. பேரு நாகம்மா. நாகம்மா? நீங்க தப்பா நினைச்சிட கூடாது. என் சம்சாரம் கர்ப்பமா இருக்கும் போது பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பும் கடிச்சிருச்சா? ஆமா, குழந்தை பிறந்தா நான் உன்னுடைய பேரையே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டேன். பொண்ணா பிறந்தது நாகம்மான்னு பேரை வச்சுட்டேன். ஏங்க 10 பவுன் நகை போடுறேன், 10 ரூபாய் தரேன். இது அந்த 10 பவுனை வைக்கிறதுக்கு டப்பா வாங்க 10 ரூபாயா? அது இல்லைங்க, 10,000. ஏயா கத்துற? பக்கத்து வீட்டுக்கார எட்டி பாக்குறான். இந்த பாரு, இந்த 10,000 20,000 30,000 பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னா பேசு. எனக்கு ஒண்ணு சொத்து கிட்டு இல்லாம அவங்ககிட்ட நான் காசு கேட்கல. எங்க பரம்பரையை பத்தி உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். அந்த நாளையில எங்க தாத்தாவுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சண்டை வந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் ரோட்ல இருக்கிற கல்லால் அடிச்சான். எங்க தாத்தா தொட்டபெட்டாவுல இருக்கிற எங்க எஸ்டேட்ல இருந்து 1 லாரி உருளைக்கிழங்கு கொண்டு வர சொல்லி உருளைக்கிழங்காலேயே அடிச்சாரு. அன்னையில இருந்து யாராவது அந்த ஊருக்கு வந்து உருளைக்கிழங்காரு வீடு எது, உருளைக்கிழங்காரு வீடு எது அப்படின்னு கேட்டா போதும் டக்குன்னு சொல்லிடுவாங்க. அட இவ்வளவு ஏங்க, எங்க அப்பாது எங்க தாத்தாது இங்க இருக்குது, என்னதும் கூட இருந்து பாக்குறீங்க. டைம் கொடுங்க. ஏங்க லட்சத்தை எண்ணி பார்க்க லேட்டாகுமா? இல்லைங்க, நான் போய் பெரட்டிட்டு வரணும்ல. பெரட்டணுமா? சரி விடுங்க, எதையோ எப்படியோ பெரட்டி லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு லெட்டர் போட்டுட்டு நீங்க வாங்க. சரி, நான் வரேன். சரி, அப்ப வணக்கங்க. ரொம்ப சந்தோஷம். வரேங்க. அண்ணா, நீ பழைய கதையே பேசிக்கிட்டே இரு. நம்ம தாத்தாவும் அப்பாவும் எவ்வளவு சம்பாதிச்சாங்க. நீ அதெல்லாம் ரேஸ் ஆடியே தோத்துட்ட. சும்மா இருமா. இந்த காலத்துல என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறது சாதாரணமா? எனக்கு பொண்ணு கொடுக்க வர்ற மாமனார்கிட்ட லட்சமா வாங்கி ஒரு பெரிய ஃபேக்டரியா கட்ட போறேன் பாரு. அதுக்கு பிறகு ஒன்ன பெண் கேட்டு நீ நான் போட்டி போட்டுட்டு வருவாங்க. அவங்க கிட்டயும் லட்சமா வாங்குவேன் பாரு. ஐயோ, எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஏமா? அது அப்புறம் பாத்துக்கலாம். சரி விடு, உனக்கு அண்ணன் நான் முதல்ல பாக்குறேன். தனிமை என் துணை, அதை தந்தான் இறைவனே. தனிமை என் துணை, அதை தந்தான் இறைவனே. வசந்த காலம் மலர்ந்த போதும் நான் கண்டதில்லையே. தனிமை என் துணை, என்றும் தனிமை என் துணை. தனிமை என் துணை, அதை தந்தான் இறைவனே. வசந்த காலம் மலர்ந்த போதும் நான் கண்டதில்லையே. தனிமை என் துணை, என்றும் தனிமை என் துணை. விளைநிலம் ஒன்று வேலிக்குள் இன்று
பலனின்றி போகும் நிலையினிலே உறவெனும் கூண்டில் தனிமையில் வாடும் பறவையின் உள்ளம் தவிக்கையிலே கண்மூடி தூங்கும் என் போல யாரும் இன்றில்லை பூமி எங்கும். தனிமை என் துணை என்றும் தனிமை என் துணை. தனிமை என் துணை அதை தந்தான் இறைவனே. வசந்த காலம் மலர்ந்த போதும் நான் கண்டதில்லையே. தனிமை என் துணை என்றும் தனிமை என் துணை. கடலுக்குள் ஓடும் நதிகளின் ஓட்டம் கரையினில் பார்த்தால் தெரிந்திடுமா? இதயத்தில் ஆடும் ஏக்கத்தின் வாட்டம் எழுத்தினில் கூற முடிந்திடுமா? என்னாலும் பெண்மை என்கின்ற தெய்வம் கொள்ளாத துன்பம் இல்லை. தனிமை என் துணை என்றும் தனிமை என் துணை. தனிமை என் துணை அதை தந்தான் இறைவனே. வசந்த காலம் மலர்ந்த போதும் நான் கண்டதில்லையே. தனிமை என் துணை என்றும் தனிமை என் துணை. ஏமா எழுத்த எஸ்டேட்ல யாரோ புதுசா குடி வந்திருக்காங்களா? ட்ரிவாண்ட்ரத்துல கஸ்டம்ஸ் ஆபீசர் 3 மாசம் லீவ்ல வந்திருக்காங்க. அந்த பங்களாக்காரருக்கு வேண்டியவர் அம்மா? சொந்தக்காரங்களாம், ரொம்ப நல்லவங்க. ஆனா பாவம் குழந்தைதான் இல்லை. ராஜு, நான் பழகினதுல இருந்து அவங்கள மாதிரி சந்தோஷமான தம்பதிகளை நான் பார்த்ததே இல்லை. ராஜு, பக்கத்து பங்களாவில ராஜம்மாவோட பையன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ ராஜு, அம்மா உன்னை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, தேங்க்ஸ். ஐ ஆம் குமார், கஸ்டம்ஸ் ஆபீசர். இது என் ஒய்ஃப் ரதி. வணக்கம். ரதி, காது கொண்டா சார். உங்களை பத்தி அம்மா சொன்னாங்க. ஒரு அருமையான பாட்டை கேட்டேன். அதை பாடினது நீங்க தானே? ஆமா. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அனுபவப்பட்டவங்க எல்லாருமே தனிமையை தான் விரும்புறாங்க.
காஃபி ரொம்ப சூடா இருக்கா? புது மாதிரி ஆத்துறீங்க. இதுதான் ஜெயின் ஸ்டைல். ஓ, காஃபின்னா இந்த பக்கம், டீன்னா அந்த பக்கம். நான் புறப்படுறேன். ராஜு, நீ இங்கதானே இருப்ப? நேரம் கிடைக்கிறப்போ இங்க வரலாமே, எங்களுக்கு பொழுதுபோக்கா இருக்கு. வரேன். இந்த பொண்ணு பேரு கமலா. 25 சவரன் ஒரு வீடு எழுதி வைக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் கையில கொடுக்கறாங்க. ஆனா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும். ஆமா, ஊரு எது, வீடு எங்க இருக்கு? ஆந்திராவுல காக்கிநாடா. இங்க இருந்து குடி போனவங்க தான். காக்கிநாடு. உனக்கு ஏதாவது இருக்குதா? ஏங்க நீ குளிச்சுட்டு காது உடைஞ்சு இருக்கிற மூளையெல்லாம் எடுத்துட்ட. நான் ஊட்டிலேயே பிறந்து வளர்ந்தவையா. காக்கிநாடால 110, 117 டிகிரி வெயில். என்ன இங்க இருந்து கொண்டு போய் வீட்டோட மாப்பிள்ளையாக்கி சாம்பலாக்கி என் அத்திய ஒரு சொம்புல கொண்டு வந்து என் வீட்டு தோட்டத்துல தெளிக்கிற. எந்திரியா எந்திரியா. இருங்க, அவசரப்படாதீங்க. தஞ்சாவூர் ஜில்லாவுல ஒண்ண பாருங்க. அத சொல்லு. இந்த பொண்ணு பேர் ருக்மிணி. ஏகப்பட்ட சொத்து இருக்கு. குடும்பத்துக்கு ஒரே வாரிசு. ஆனா சொத்தெல்லாம் கேஸ்ல இருக்கு. எங்க இருக்கு? கேஸ்ல இருக்கு. கேஸ் முடிஞ்ச உடனே எல்லா சொத்தும் உங்களுக்கு வந்துரும். ஆனா கல்யாணம் இப்பவே நடந்தாகணும்னு சொல்றாங்க. கேஸ் முடியறதும் என் வாழ்க்கை முடியறதும் ஒரே தேதியா இருக்கும். சொத்தை கையெழுத்து போட்டு வாங்குறது யாரியா? தஞ்சாவூர் ஜில்லா கேஸ பத்தி எனக்கு நல்லா தெரியுமியா. நீ போயா. பின்னாடி பாக்குறீங்களா? ஏய், இதே போட்டோவை பின்னாடி பார்த்தா என்னையா தெரியும்? அடைச்சா எந்திரியா எந்திரியா. ராஜு, ராஜு, ராஜு. இதோ வந்துட்டோம்மா. ரஜினியை கூப்பிடுறதுக்கு ஸ்டேஷனுக்கு போக வேண்டாமாப்பா? ஏமா பறக்குறீங்க? அதான் வந்துகிட்டே இருக்கேன். சீக்கிரமா புறப்படு. நீ இப்ப புறப்பட்டாதான் அவ வர்றதுக்கும் நீ போய் சேர்றதுக்கும் சரியா இருக்கும். சரசு காபி கொண்டு வரட்டும், அதை சாப்பிட்டு போறோம்மா. எல்லாம் அங்க போய் சாப்பிட்டுக்கலாம். 4 வருஷம் கழிச்சு வர. அங்க உன்னை பாக்கலன்னா என்ன நினைச்சுக்குவா? போ. ஐயா, காபி வந்துருச்சு. சரசு குடுக்கறத சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதி. போயிட்டு வரமா?
எக்ஸ்கியூஸ் மீ ரஜினி. என்ன தெரியல? நான் தான். அத்தை வீட்டு கார் டிரைவரா? இல்ல, நான் தான் அவங்க அத்தை மகன் ராஜு. அத்தை மகன் மாதிரி இல்லையே, உன்னை பார்த்தா வேலைக்கார மாதிரி இருக்கு. மகாராணி இப்ப அப்படிதான் தோணும். சரி சரி வா போலாம். அமெரிக்காவில் கல்யாணத்துக்கு முன்னால ஆணும் பெண்ணும் ரொம்ப நெருக்கமா பழகுவாங்க இல்ல? ஆமா. ராஜு கையெடு. உன்னை பத்தி பெருமையா நினைச்சிருந்தேன். இவ்வளவு சீப்பா இருப்பேன்னு நான் நினைக்கல. நான் படிச்சது அமெரிக்காவில தான், ஆனா பழக்கத்துல தமிழ்நாட்டு பொண்ணுதான். Excuse me, 1 minute. Hey, hey. அம்மா. ராஜு என்னாச்சு? ராஜு என்னப்பாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. ராஜு ஹாய் ஆண்டி. ரஜினி எவ்வளவு பெரியவளா வளர்ந்துட்டேன். அமெரிக்கால எல்லாரும் சௌக்கியமாமா? ஓ ஃபைன். ஆண்டி இவ யாரு? சரசு. இவளும் நம்ம வீட்டுல ஒருத்திதான். ஒருத்தினா வேலைக்காரியா வீட்டுக்காரியா? வாமா. எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, எக்ஸாம் எழுத போறீங்களா? இதுவும் ஜென்ஸ் ஸ்டைலா? இதுவும் ஜெயின் ஸ்டைல் தான். முதல்ல நீங்க மேட்ச் வின் பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலாம். முதல்ல அட்வான்ஸா நீ ஒண்ணு கொடு, நான் வின் பண்ணி காட்டுறேன். டெஃபினட்டா? ஷூர். உங்களை தான் கேட்டேன். தனியா இருக்கிறப்போ புஸ்தகங்கள் தான் எனக்கு துணை. நீங்க பரவாயில்ல, உங்க வீட்டுக்காரர் தனிமையே எனக்கு துணைன்னு பாடுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா தான் இருக்கோம். அதனாலதான் அம்மா உங்களை பத்தி அவ்வளவு உயர்வா சொன்னாங்க. என்ன சாப்பிடுறீங்க, காஃபியா டீயா? ரெண்டும். இப்ப காஃபி, சார் வந்து டீ. ராஜு பால். சரசு எங்கே? சரசு கொடுத்தாதான் பால் இனிக்குமா? நானும் பால்ல இனிப்புதான் போட்டிருக்கேன். உன்னை நம்ப முடியாது, பால்ல வேற ஏதாவது கலந்திருப்பேன். சாரி ராஜு, உனக்கு இன்னும் கோபம் தனியல. நான் சும்மா விளையாட்டுக்காகத்தான் அப்படி நடந்துட்டேன். விளையாட்டுலயே எலும்பு முடிச்சிட்டேன், சீரியஸா செஞ்சிருந்த? ராஜு என்ன மன்னிச்சிடு. இப்படியெல்லாம் உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் இங்க வந்திருக்கேன். உன்கிட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாடுவேன்? எனக்கு ஒண்ணும் கோபம் இல்ல, அம்மாவுக்கு முன்னால கீழே விழுந்ததுதான். ஆண்டி என்னம்மா? ராஜுவுக்கு இன்னொரு டம்ளர் பால் வேணுமா?
உங்களுக்கு இன்னும் தூங்க வரலையா? வாழ்க்கை பூரா தூங்கிக்கிட்டு தானே இருக்கிறேன். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நான் உண்மையை பேசுறேன், உன்னை பத்தி பேசல. நம்ம வாழ்க்கை பத்தி பேசுறீங்க. மண்ணில் இருக்கிற மரம், செடி, கொடி கூட தூங்குது. அதே மண்ணுல இருக்கிற நதி தூங்கல, அதுக்காக குளம் தூங்கக்கூடாதுன்னு இருக்காரு. அதி, நீங்க ரொம்ப அழுத்தமானவருங்க. உங்க கூட நான் எப்போ சந்தோஷமா தான் இருப்பேன். ரவி, கூட்டு பறவைய கூண்டு பறவையாக்குனது உண்மைதான். அதை பறக்க விட்டாலும் போகலையப்பா. நான் என்ன செய்வேன்? I am sorry. குட் மார்னிங். குட் மார்னிங். ரெண்டு பேருமே அழகை காப்பாத்திக்க ரொம்ப சிரமப்படுறீங்க. பூ செடியில இருக்கிற வரைக்கும் தான் அழகு. அது மண்ணுல விழுந்துட்டா அதுவும் சருகுதான். மனுஷனும் அப்படித்தான். இது யாரு? சாரி, இவர் ரஜினி, அமெரிக்காவில் இருக்கிற மாமா பொண்ணு. இவர் மிஸ்டர் குமார், இவங்க அவர் மனைவி. ஹலோ ஹலோ, வாங்க. ராஜு, ராத்திரி நீ வாசிச்ச இசையை கேட்டு மெய் மறந்து போயிட்டேன். தேங்க்ஸ். Yeah, this climate is very good so far. நான் வாசிச்சது அவதார். இசை கருவியில இல்ல, வாசிக்கிறவனோட கையில தான் இருக்கு. எஸ்டேட்டை சுத்தி பார்க்க போறோம். ரஞ்சனி, வரேன் சார். சரி, போலாமா? வரேன். சரி சார். சரி சார். ரதி, நம்ம ரெண்டு பேரும் அழகை காப்பாத்திக்க ரொம்ப சிரமப்படுறோமா?